துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது என்னென்ன பலத்தையும் பலவீனத்தையும் கொடுக்க போகுது சார்? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அவர்களுடைய மிகப்பெரிய பலமாக கருதுவது சனி பகவான். சனியே இவங்களுக்கு யோகாதிபதி. இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நானும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு, நான் அவரை டேகாலின்னு தான் கூப்பிடுவேன், நானும் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி தான். சனியே இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு. காரணம் என்னென்னா 5 கூடையவன் யோகாதிபதி சனி. 6ஆம் வீடு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரண ருண ரோக சத்ருஸ்தானம்னு பேர், வியாதி கடன் கஷ்டம். அப்போது அந்த 6ஆம் இடத்திலே சனி பகவான் வரும்பொழுது என்ன, புதிய கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை உண்டாக்குகிறது இந்த 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் எதிரிகளை உண்டாக்கும் போது என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டென்ஷன்ஸு, அதாவது இனம் புரியாத ஒரு டார்ச்சர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த 6ஆம் இடத்து சனி. உண்மையிலேயே இவர்கள் யாரை கொல்ல வேண்டும், யார் எந்த சத்ருன்னா 3வது வீட்டு சுரேஷ் 4வது வீட்டு ரமேஷ் நினச்சக்கூடாது. சத்ரு என்றால் நம் மனதில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ். நம்மளை விட்டால் நம்ம ஆஃபீஸில் யாரும் கிடையாது, நம்ம தான் எல்லாத்துக்கும், அப்படிலாம் மேனேஜ்மெண்ட்டை அவங்க கெட்ட பேர் வந்துடும். அந்த ஒருத்தருக்கு அந்த கெட்ட மதிப்பை பெறுதல் என்பது ரொம்ப எளிதில் நடந்துடும். இவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னா 9ஆம் வீட்டுக்கு குரு வருகிறார். டே அப்பா, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. இப்போ தான் கன்னிக்கு சொன்னேன், கன்னிக்கு அவங்க பண்ணது என்னமோ 2 மாதம் தான் அவங்களால அந்த அனுகிரகத்தை என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாக குரு பகவான் என்ன 9ஆம் வீட்டில் இருக்கிறார். 9இல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார்னா நிறைய பாக்கியங்களை அளித்திருக்கிறார், அதிர்ஷ்டங்கள். அப்போ 10ஆம் வீட்டிலே செவ்வாய், 10இல் இருக்கக்கூடிய செவ்வாயால் என்ன கிடைக்கும்னா அரசு பணிகள் என்பது கிடைக்கும். அரசு பணி, கவர்மெண்ட் ஜாப்ஸ் அல்லது கவர்மெண்ட் எய்டட் கம்பெனியில் கிடைக்கக்கூடிய ஜாப்ஸ் போன்றவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சனி பகவானால், குரு பகவானால். அதே மாதிரி ராகு எங்கே வர்றாருன்னா 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்திற்கு வருகிறார். இப்போது இவங்களுக்கு தான் ஐவிஐ போன்றவை ரெக்கமெண்டட். ஏன் அப்படின்னா இத்தனை வருஷமாக ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவாக இருந்தது என் ஒய்ஃபுக்கு, என்ன பண்ணாலும் குழந்தை பிறக்காதுங்கிற மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தது, அந்த மாதிரி அந்த உடல் அமைப்பு இருந்தது. இப்போ இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள்லாம் பண்ணுறதன் மூலிமா குழந்தை பிறப்புக்கான பாசிபிலிட்டி அதிகம் பண்ணிட்டாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். அந்த ராகு வந்தாலே அறுவை சிகிச்சை, ராகு வந்தாலே சிசேரியன் தான், ராகு வந்தாலே ஐவிஎஃப் ஐயுஐ தான். ஆனால் அது கிடைச்சாலாவது கிடைக்குமா? நீங்கள் எத்தனை பேர் இருக்கான் ஐவிஎஃப் மூலமாக கிடைச்சாலாவது எனக்கு குழந்தை கிடைக்குமா? சரி, அப்போ அந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் ஐவிஎஃபோட வேல்யூ என்ன. ஸோ அந்த ஐவிஎஃப் மூலம் நீங்கள் உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப பரமஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா புத்தாண்டு பிறக்கும்போது சூரியன் உச்சம் அடைதல் என்பது எல்லோருக்கும் ஒன்று என்றால் உங்களுக்கு மட்டும் பிரச்சனை.